தர்மபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுப்பையா ராமையா அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால அவங்க தாய் மாமன் தான் அவங்க 2 பேரையுமே தூக்கி வளர்த்து ஆளாக்குனாரு. பசங்க 2 பேரும் வளர்ந்து பெரியவங்களானதும் அவங்க 2 பேருக்கும் அவரு கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. பெரியவன் சுப்பையாவுக்கு பக்கத்து ஒரு ஜமீன்தார் பொண்ணான சுஷீலாவ அவரு கட்டி வச்சாரு. சுஷீலா பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால அவ பிறந்த வீட்டுல இருந்து வரும்போது புகுந்த வீட்டுக்கு நிறைய பணத்தை கொண்டு வந்தா. ஆனா பணத்தோட சேர்ந்து அவ திமிரு கர்வம் 2த்தையுமே கொண்டு வந்திருந்தா. ஜமீன்தாரு வீட்டு பொண்ணு அப்படிங்கிற திமிரு அவ பேச்சிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல சுப்பையா நல்லவனா தான் இருந்தான். ஆனா பொண்டாட்டி பேச்சு கேட்டு கேட்டு அவனும் கெட்டவனாயிட்டான். கூட பிறந்த அவனுடைய தம்பிய கூட அவன் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டான். சின்னவன் ராமையாவுக்கு அதே ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண விவசாயியோட பொண்ணு லக்ஷ்மி கூட கல்யாணம் நடந்துச்சு. லக்ஷ்மிக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லைனாலும் அவளுடைய நல்ல குணமும் அறிவும் அவளுக்கு இருந்துச்சு. வறுமையிலேயும் கூட எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறது லக்ஷ்மிக்கு நல்லாவே தெரியும். புருஷனை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கிறத வச்சே குடும்பத்தை நடத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒரே ஊர்ல வேற வேற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுல பணமும் அதிகாரமும் இருந்துச்சு, இன்னொரு வீட்டுல வறுமையும் நல்ல மனசும் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் ஒரு முனிவர் அந்த ஊர்ல மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அந்த முனிவர் முதல்ல நேரா போனது அந்த ஊர்ல இருக்கிற சுப்பையாவோட வீட்டுக்கு. அவரு சுப்பையா வீட்டு வாசல்ல நின்னு அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவரு கூப்பிடும் போதே குரல்ல ஒரு சோகம் தெரிஞ்சது. அப்போ பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகைய போட்டுக்கிட்டு சுஷீலா வெளியில வந்தா. உடம்புல காவி துணிய போட்டுக்கிட்டு ரொம்பவும் சோர்வடைஞ்ச அந்த முகத்தை பார்த்ததும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. யார் யானி அம்மா கிம்மானுக்கிட்டு ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்க? நான் என்ன உன்ன மாதிரி சாதாரண பொண்ணா? ஜமீன்தாரோட பொண்ணு. ஏன் வீட்டு வாசல்ல நின்னு என்ன அம்மானு கூப்பிடுற? இப்படி பிச்சை எடுத்து சாப்பிடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ அம்மா, நான் பிச்சை எடுக்கிறதுக்காக வரல. நான் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வரேன். அதனால எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு ஒரு இரவுக்கு மட்டும் உங்க வீட்டு திண்ணையில படுக்க இடம் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாளைக்கு விடிஞ்சதும் எழுந்து நான் என்னோட வழியில போயிடுவேன். கேட்டீங்களா இந்த கொடுமைய? உன்னோட அவதாரம் என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன? என்னோட வீட்டு திண்ணையில இப்படி அழுக்கு துணிய போட்டுக்கிட்டு இருக்கிற நீ படுத்து தூங்குறதா? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. என் புருஷன் சுப்பையா வந்தாருன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்கம்மா. உனக்கு தண்ணிய கொடுத்தா ஏன் அந்தஸ்து என்ன ஆகுறது? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. இன்னொரு தடவை இங்க வந்த மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சுஷீலா அங்கிருந்து போயிட்டா. பாவம், அந்த முனிவரோட கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. பணம் மனுஷங்களை இந்த அளவுக்கு மாத்திருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவரு மனசுக்குள்ளேயே வருத்தமோ பட்டுக்கிட்டு அங்கிருந்து முன்னாடி நடந்து போனாரு. நேரா போய் அந்த தெரு ஓரத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னாரு. அது சுப்பையாவோட தம்பி ராமையாவோட வீடு. அது ராமையாவோட மண் வீடு. வறுமை அப்படிங்கிறது அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் அந்த வீட்டு வாசல் ரொம்ப அழகா பெருக்கி துளசி மாடமும் வச்சு அங்க விளக்கும் ஏத்தி வச்சிருந்துச்சு. அப்போ முனிவர் ரொம்பவும் சோர்வா தயக்கத்தோட நடுங்குற குரல்ல அம்மானு கூப்பிட்டதுமே நூல் புடவையை கட்டிக்கிட்டு லக்ஷ்மி வெளியில வந்தா. முனிவரை பார்த்த உடனேயே லக்ஷ்மி கையெடுத்து அவரை பார்த்து கும்பிட்டா. அவரு கண்ணே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அவரு ரொம்ப சோர்வா பசியோட இருக்கிறத. வாங்க சாமி, உள்ள வந்து உக்காருங்க. வெயில்ல ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்கீங்க போல, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாமா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த வீட்டு திண்ணையில படுக்க எனக்கு இடம் கொடுங்களேன். நாங்க ரொம்ப ஏழைங்க சாமி. எங்க வீட்டுல உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா எங்க வீட்டுல நீங்க தூங்குறதுக்கு இடம் நிச்சயமா இருக்கு. அதை விட பாக்கியம் வேற எதுவுமே இல்ல. இத உங்க வீட நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவரை உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு சேவைகளை செஞ்சா. கொஞ்ச நேரத்துல வேலையை விட்டு ராமையா வீட்டுக்கு வந்தான். வீட்டுல இருக்கிற சாமியாரை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். சாமி, எங்க வீட்டுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேவை செய்யற புண்ணியம் கிடைச்சது. அப்பதான் லக்ஷ்மி புருஷனுக்காகவும் அவளுக்காகவும் எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் சோளத்தை கஞ்சியா காய்ச்சி அதை அந்த சாமிக்கு கொண்டு வந்து கொடுத்தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அன்னைக்கு பட்னியா இருந்துட்டு அவங்க குடிக்க வேண்டிய கஞ்சிய சாமியாருக்கு கொடுத்துட்டாங்க. ராமையா, உங்க வீட்டிலேயே இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போது என்ன நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன் பசிய போக்கி இருக்கீங்க?
உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க இவ்வளவு தைரியமா எல்லாருக்கும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சாமி, எங்ககிட்ட பணம் இல்லாம போகலாம், ஆனா வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா அனுப்பக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடு தேடி வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்க எங்களுக்கு பார்க்கறதுக்கு கடவுள் மாதிரி தானே தெரியுறீங்க. அன்னைக்கு ராமையா லக்ஷ்மி 2 பேருமே தலையில படுத்து சாமியாருக்கு அவங்களுடைய கட்டுல கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில சாமி எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு அங்கிருந்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானாரு. ராமையாவும் லக்ஷ்மியும் அவருடைய பாதங்கள்ல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாங்க. ராமையா, கஷ்டத்துல இருக்கிற நேரத்திலயும் வீடு தேடி வர்றவங்கள பாத்துக்கிற மனசு எல்லாருக்குமே இருக்காது. நீ எந்த சுயநலமும் இல்லாம எனக்கு செஞ்ச சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நான் 3 வரங்களை கொடுக்கறேன். உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் தயங்காம கேளு. ஆனா சாமி, என்னை விட என் பொண்டாட்டி லக்ஷ்மி தான் ரொம்ப புத்திசாலி. எனக்கு பதிலா அவளே வரங்களை கேட்கட்டும். அவ என்ன கேட்கறாளோ அதுதான் என்னோட கோரிக்கையும். அப்ப சாமி லக்ஷ்மியை பார்த்து சின்னதா சிரிப்பு சிரிச்சாரு. லக்ஷ்மி புருஷன்கிட்ட அனுமதிய வாங்கிக்கிட்டு சாமி முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டு இப்படி சொன்னா. சாமி, சுயநலமா எந்த ஒரு கோரிக்கையும் எங்ககிட்ட இல்ல. எல்லாருக்கும் உதவுற மாதிரி கோரிக்கைகள் தான் இருக்கு. அதுல முதல்லது, யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் எங்ககிட்ட நேரா வந்து உதவியை கேட்கணும். 2வது வரம், அப்படி உதவி கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அவங்க கேக்குற உதவிய நாங்க செய்யற மாதிரி இருக்கணும். எங்களுக்கு 3வது வரமா, உதவி கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யற அந்த சக்தியும் பலமும் எங்களுக்கு இருக்கணும். அந்த தைரியம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த கோரிக்கையை கேட்டு சாமியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவரு கண்ணுல சின்னதா ஒரு ஈரமும் வந்துச்சு. அப்படியே ஆகட்டும் மகளே, உன்னுடைய அறிவும் நல்ல குணமும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். உங்களுடைய நல்ல குணம்தான் உங்களை காப்பாத்த போகுது. அன்னையில இருந்து ராமையாவோட வாழ்க்கையில மாற்றம் நடந்துச்சு. ஊர்ல யாருக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க ராமையா கிட்டதான் வந்து உதவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா அவங்களுக்கு உதவி செய்ய செய்ய அவன் வீட்டுல செல்வம் அதிகமாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. சின்ன குடிசை இருந்த இடத்துல இப்ப பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. எல்லாரும் தானகர்ண ராமையா அப்படின்னு அவனை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவனுடைய அண்ணன் சுப்பையாவுக்கும் அண்ணி சுஷீலாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. பாத்தீங்களாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பிச்சைக்கார சாமியார நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஆனா அவர் உங்க தம்பி வீட்டுல தங்கி உங்க தம்பிக்கு 3 வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நமக்கும் அவரு வரங்களை கொடுக்கணும். சரி சுசீலா, நானும் அந்த சாமியாரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வரங்களை வாங்கறேன். என் தம்பியை விட பெரிய ஆளாகறேன். அப்படி சுப்பையா அந்த சாமியார் எங்க இருக்காரு அப்படின்னு தேடிக்கிட்டு போனா. பல நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியில அந்த சாமியார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் எனக்கும் வரங்களை கொடு அப்படின்னு அவன் கேட்டான். இங்க பாருப்பா, உன்னோட கண்ணுல அன்பு இல்ல, உன் தம்பி மேல இருக்கிற பொறாம மட்டும்தான் தெரியுது. பொறாமையில செய்யற எந்த ஒரு செயலும் உன்னை ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும், பாத்துக்கோ. இங்க பாருங்க சாமி, உங்க அறிவுரை எனக்கு வேணாம். எனக்கு வரங்கள் வேணும். இல்லனா என்னோட உயிரை இந்த இடத்துலயே விட்டுடுவேன். அப்படி சுப்பையா சொன்னதை பார்த்து அவரு பரிதாபப்பட்டு, சரி, அடுத்து எல்லாம் உன்னோட விருப்பம்தான். உனக்கும் நான் 3 வரங்களை கொடுக்கறேன். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பேராசை உன்னை அழிக்க போகுது. பார்த்து வரங்களை கேளு. சுப்பையா சந்தோஷமா அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்புனான். கொஞ்ச தூரம் போகும்போது ரொம்ப சோர்வா இருந்ததுனால அவன் ஒரு மரத்தோட நிழல்ல உட்கார்ந்திருந்தான். ரொம்ப கர்வத்தோடவே இருந்தான். அப்பா, காலு ரொம்ப வலிக்குது. இப்ப மட்டும் என்கிட்ட ஒரு குதிரை இருந்திருந்தா அந்த குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மகாராஜா மாதிரி ஊருக்கு போயிருப்பேன் அப்படின்னு அவன் முழுசா கேட்டானோ இல்லையோ, அவனுக்கு முன்னாடி ஒரு குதிரை வந்து நின்னுச்சு. அத பார்த்து சுப்பையா ஆச்சரியப்பட்டான். அடடா, நான் நினைச்ச உடனேயே என் ஆசை நிறைவேறிச்சே. அப்ப இன்னும் 2 ஆசை மிச்சம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் அந்த குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா ராஜா மாதிரி ஊருக்குள்ள வந்தான். ஊஜனங்க எல்லாரும் அவன் ராஜா மாதிரி வரத பார்த்ததும் அவனுக்கு பெருமை அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு போனதும் பொண்டாட்டி சுஷீலா அந்த குதிரையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அடடா, வரங்களோட தான் வரவேன்னு போனீங்க. இப்படி வரமா இந்த குதிரையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் 2 வரம் இருக்கு. அந்த வரங்களை வச்சு நாம அந்த ராமையாவை மிஞ்சிடணும். அவங்க 2 பேரும் அந்த ராத்திரி முழுக்க என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுஷீலா கண்ணை மூடிக்கிட்டு, கடவுளே, எங்க வீட்டுல இது வரைக்கும் எந்த மகாராஜாக்கள் கூட சாப்பிடாத 100 வகையான உணவுகளோட ஒரு விருந்து சாப்பாடு வேணும்
அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு அவ வேண்டிக்கிட்டா. அப்படின்னு அவ கேட்டாலோ இல்லையோ அவங்களுடைய வீட்டுக்குள்ள பலவிதமான உணவுகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சுது. அதோட மனமே பசிய அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த உணவுகள் எல்லாம் நிக்காம இன்னும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. சந்தோஷத்துக்காக கேட்ட ஒரு ஆசை இப்ப நரகத்தை காட்டுச்சு. அப்போ சுப்பையாவுக்கு பொண்டாட்டி மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. பாத்தியா உன்னோட அறிவை? இப்ப இவ்வளோ சாப்பாட்டை எப்படி சாப்பிடுறது? எல்லாம் வீணா போச்சு. எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? இந்த சாப்பாடு எல்லாம் மறைஞ்சு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டான். ஆனா அவ கோவத்துல சொன்னாலோ இல்லையோ அங்கிருந்த உணவுகள் எல்லாமே ஒரே நிமிஷத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. வாரம் குதிரையை கேட்டதுல தெரியாம போயிடுச்சு. 2வது வாரம் கொண்டு வந்த தொல்லைய போக்குறதுக்கு 3வது வாரமும் போயிடுச்சு. இப்ப அவங்க கிட்ட குதிரையை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது சுப்பையாவும் சுஷீலாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அவங்களுக்கு வரமா கிடைச்ச அந்த குதிரை அவங்களுக்கு ஒரு நரகத்தை காட்ட ஆரம்பிச்சுது. சீச்சி, இந்த குதிரைக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் போடணுமா? நான் ஜமீன்தாரோட பொண்ணு, என்னால குதிரைய பாத்துக்க முடியாது, வேணும்னா நீங்களே பாத்துக்கோங்க. சுப்பையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த குதிரையை வித்துடலான்னு பார்த்தாலும் யாரும் அந்த குதிரைய வாங்கல. அந்த குதிரை மேல அவன் வரும்போது ஆச்சரியமா பார்த்த ஓஜனங்க இப்ப அவனை பாவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாடா அந்த சுப்பையாவோட திமிர? மகாராஜா மாதிரி குதிரையில வந்தா, ஆனா அந்த குதிரைக்கு சாப்பாடு போட அவன்கிட்ட பணம் இல்லையா. இதுக்கு எதுக்கு அவன் குதிரையில வரணும்? அப்படின்னு ஜனங்க பேசுற வார்த்தைங்க அவங்க மனசுல முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருந்துச்சு. எந்த வரத்தை அவங்க ஆசையா கேட்டாங்களோ அந்த வரம் வீணா போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போச்சு. 2 பேரும் அவங்க முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. நல்ல குணமும் நல்ல எண்ணமும் இல்லாத இடத்துல எதுவுமே தங்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ராமையா லக்ஷ்மி 2 பேரோட மனசும் தூயமான மனசு. அவங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் சுயநலமும் இல்லைங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க அந்த நிலைமையில இருந்தாங்க. 2 பேருமே அவங்க தப்ப தெரிஞ்சுக்கிட்டு ராமையா லக்ஷ்மி 2 பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க. என்ன மன்னிச்சிடுடா தம்பி, பண திமிரு என் கண்ணை மறைச்சிடுச்சு, அதான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். சுஷீலாவும் அவ தப்பு தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டா. அன்னையில இருந்து ராமையா சுப்பையா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சுப்பையா அவன்கிட்ட இருக்கிற குதிரைய தம்பிக்கு பரிசா கொடுத்தான். அப்ப ராமையா அந்த குதிரையில ஊருக்குள்ள போய் ஊஜனங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி சுப்பையா சுஷீலா 2 பேருமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பொறாம இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கைய அழிச்சிடும். நல்ல குணம் சுயநலமே இல்லாத அந்த எண்ணம் இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற காரணமாவும் இருக்கும், மத்தவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்க காரணமாவும் இருக்கும். பொறாம படக்கூடாது.